சுதந்திர சிலை, நியூயார்க், அமெரிக்கா. மெட்ரோபாலிட்டன் கலை படைப்பு அருங்காட்சியகம். நியூயார்க்கில் இருக்க இந்த மியூசியமுக்கு ஜாக்கி வந்திருக்கான். இங்கே வந்து மந்திரக்கல்லை வச்சுருந்துருக்காங்க. இது வந்து பாம்பு மந்திரக்கல். இப்போ ஜாக்கி என்ன சொல்கிறான்னா, இந்த மந்திரக்கல் எடுக்கிறதுக்கு டார்க் சொல்லி ஒரு கும்பல் வரும். அவங்க வரதுக்கு முன்னாடி இதை எப்படியா சேஃப் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த மியூசியமோட கியூரேட்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவர் சொல்கிறாரு, ஜாக்கி நீங்கள் கவலைப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. இது ஒரு சாதாரண கல், அவ்வளோதான். ஆனால் இதை விட ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் இருக்குவாங்க காட்டுறேன்னு சொல்லிட்டு பிங்க் பூமான்னு சொல்லி ஒரு டைமண்ட் காட்டுறாரு. இதுக்காக தான் நாங்கள் செக்யூரிட்டியை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கோம், அதனால் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் பாம்பு மந்திரக்கல்ல யாரோ ஒருத்தன் ரோஜா பூல ஸ்பை கேமரா வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம டார்க் அண்ட் கும்பல் இருக்க ராசப்பா வீடியோ எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறான். இப்ப ஜாக்கி அந்த இடத்துல கிளம்பும் போது 2 பேர் மோதி அந்த ஸ்பை கேமரா உடஞ்சிருது. ஓ சாரி சார், நான் தெரியாம உங்க ஸ்பை கேமராவா ஜாக்கிக்கு அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, இவன் டார்க் அண்ட்ல இருக்க ஒரு ஆள் தானே, இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான், இவன் எதுக்கு ஸ்பை கேமரா எடுத்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனை துரத்த ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் ஓடும் போது இந்த இடத்துல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவன் நார்மலாக இந்த மியூசியமுக்கு வந்து ஒரு சாதாரண விசிட்டர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த பிங்க் பூமாக்கு முன்னாடி நின்று ரொம்ப நேரம் வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அவள் கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்கா, அதில் ஸ்பை கேமரா வச்சிருக்கா, அதை கேப்சர் பண்ணுறா. இவளும் திருடிதானா? ஜாக்கியை பார்த்து முறைச்சிட்டு அடிக்கி பயந்து ஓடிட்டு இருக்கான் பாருங்க. ஜாக்கி கஷ்டப்பட்டு துரத்திட்டு போறான், இவனும் ஓடிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல ஜாக்கி முன்னாடி அவன் மாட்டிக்கிறான். இப்போ ஜாக்கி கேட்கறான், எதுக்காக நீ வந்த ஸ்பை கேமரா எடுத்துட்டு அதை திருட போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் அப்படியே தப்பிச்சு போறான். போகும்போது அவனோட பிளேசர் வந்து ஜாக்கியோட கையில மாட்டிக்குது கிழிஞ்சு. பிளேசர் கிழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஓட்டமாக ஓடிடுறான். இப்போ ஜாக்கி கையில் இருக்க அந்த பிளேசர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்து பேசினா அந்த சைட்லேருந்து வேல்மோண்ட் பேசுகிறான். ராசப்பா என்னாச்சு, ஸ்பை கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னேன், இன்னும் அனுப்பவே இல்லை. சரி ஓகே, கரெக்டாக இன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு நீ ஃபின் சவ் 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்துலேருந்து அந்த மந்திரக்கல் நம்ம திருடியே ஆகணும். கரெக்டாக 11 மணி ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பேசவே மாட்டேங்கிற? ஓகே போஸ். எப்படியோ ஜாக்கி இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு டார்க் அண்ட் திருட வராங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். நியூயார்க்கில் உள்ள ஒரு தங்கும் விடுதி. ஜாக்கியும் ஜூலியும் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அங்கே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி சிலை ஒன்று குட்டியாக இருக்குது. அதை எடுத்து அவன் பேக்குள்ளே வச்சுக்கிறான். ஜூலி சொல்கிறா, நம்ம திருட போகிறோமா ஜாலின்னு சொல்கிறா. நான் திருடலாம் போகிறது கிடையாது, நான் பண்ணுறதே ஒரு தப்பான விஷயம், ஆனால் நான் பண்ணி அவனு வேறு வழியே இல்லைங்கிறதுக்காக தான் பண்ணுறேன் ஜூலி அப்படின்னு சொல்லி ஜாக்கி பேசிகிட்டு இருக்கான். ஜாக்கி, நாளைக்கு தேங்க்ஸ் கிவிங் ஜாக்கி, நீ என்னை தனியாக விட்டுட்டு போனால் எனக்கு போர் அடிக்காதா? நாளைக்கு வேற பரேட் இருக்கு, நீ பரேடுக்கு கூட்டி போறேன்னு தானே சொன்னேன். ப்ளீஸ் நானும் உன் கூட வரேன் ஜாக்கி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஹோட்டலில் தனியாக எப்படி இருக்குது? இப்போ ஜாக்கி சொல்கிறான், ஜூலி நீ என் வாழ்க்கையில் வந்த அதே நாளில் தான் டார்க் அண்ட் செக்ஷன் 13 இது 2மே வந்துச்சு. ஸோ இதுக்குமே நான் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து தான் ஆகணும். கவலைப்படாத, நீ ஹோட்டலே இரு, நாளைக்கு உன்னை பரேடுக்கு நான் கண்டிப்பாக கூட்டி போகிறேன்னு ஜாக்கி சொல்கிறான். ஆனால் என்னை ஃபாலோ பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, இங்கேயே இரு பேசாமல் அப்படின்னு சொல்லி ஜாக்கி அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பும் போது அந்த பெட்ஷீட்டை எடுத்துக்கிறான். எதுக்குன்னு தெரில. இப்போ ஜாக்கி மியூசியமோட மொட்டை மாடிக்கு வந்துட்டான். மேலே பார்த்தீங்கன்னா சீலிங்கில் லேசர் லைட் போட்டு செக்யூரிட்டிலாம் ரொம்ப பலமாக டைட் பண்ணி வச்சிருக்காங்க. டைம் பார்க்குறான், 10 மணி தான் ஆகுது. 11 மணிக்கு தான் டார்க் அண்ட் வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம டாலிஸ்மேன் எடுத்துடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் மொட்டை மாடிக்கு இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. இவ மூஞ்சியெல்லாம் மறைச்சிட்டு கையில் கயிறுலாம் வச்சுக்கிட்டு திருடுறதுக்காக வந்திருக்கா. இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஒரு டிவைஸை செட் பண்ணி அதை வச்சு இந்த லேசர் வந்து ப்ரீச் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. இந்த பக்கம் ஜாக்கி சிவங்கம்மா மென்று அந்த பேப்பர் எடுத்து அந்த லேசரோட லைட்டை வந்து மறைச்சு எப்படியோ அதை ப்ரீச் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறான். இந்த பொண்ணு ஒரு கயிறை யூஸ் பண்ணி அழகாக உள்ளே வரா. ஆனால் ஜாக்கி பெட்ஷீட்டை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வரான். இந்த ஒரு ஷாட்லேயே காட்டியிருப்பாங்க, ஜாக்கி ப்ரொஃபஷனல் திருடன் கிடையாது, ஆனால் அந்த பொண்ணு ஒரு ப்ரொஃபஷனல் திருடி. இப்போ ஜாக்கி மந்திரக்கல் இருக்க இடத்துக்கு போகிறான். அங்கே பார்த்தா லேசர் வச்சு ரொம்ப செக்யூரிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படியோ திக்குமுக்காடி உள்ளுக்குள்ளே வந்து லேசரில் படாமல் போயிடுறான். இந்த பக்கம் இவ ஒரே ஜம்ப்ல இந்த லேசர்லாம் தாண்டி போயிடுறா. ஜாக்கி மந்திரக்கலை நோக்கி போகும்போது ஜூலி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. இவ எப்படி உள்ள வந்தான்னு தெரியல. ஜாக்கி அவளை திட்டுறான், உன்னை இருக்க சொன்ன இடத்துல எப்பவுமே நீ இருக்க மாட்டியான்னு சொல்லி திட்டிட்டு, சரி ஓகே எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூடவான்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த திருடி பிங்க் பூமாவை திருடுறதுக்காக தான் வந்திருக்கா போல. எப்படியோ நிறைய டிவைஸ்லாம் யூஸ் பண்ணி அதை ப்ரீச் பண்ணி அதை வந்து எடுத்துடுறா. இந்த பக்கம் ஜாக்கி மந்திரக்கல்லை எடுக்கிறதுக்கு எந்த டிவைஸுமே யூஸ் பண்ணலை. அவன் விரலை வச்சு ஒரு சுண்டுறான். அந்த மிஷினில் இருக்க செக்யூரிட்டி ப்ரீச் ஆயிடுச்சு. இப்போ ஜாக்கி அந்த ஹோட்டலில் எடுத்து வச்சான் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பொம்மை, அதை எடுத்து இதுக்கு பதிலாக மாற்றி அந்த மந்திரக்கல்லை எடுத்துடுறான். இப்போ அந்த திருடி ஜாக்கி 2 பேருமே போகும்போது ஒருத்தர் பார்த்துடுறாங்க. இந்த பொண்ணு இவனை பறந்து அடிக்க ஆரம்பிக்கிறா. ஜாக்கியும் கீழே விழுந்துடுறான். இந்த சண்டையில் அவங்க 2 பேர் கொண்டு வந்த அந்த சுருக்கு பையுமே மிக்ஸ் ஆயிடுது. இந்த திருடியுமே ஜாக்கிக்கு ஈடு கொடுத்து சண்டை போடுறா. இதை பார்த்து ஜூலி வந்து, நான் வளர்ந்ததுக்கப்புறம் இவ்வளோ மாதிரி தான் ஆகணும், சூப்பரா சண்டை போடுறான்னு சொல்லி அவளை இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு இருக்கா. ஏய் ஜூலி, நீ அவளெல்லாம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்காத, அவ ஒரு திருடி.
அவள் ஒரு கிரிமினல். இப்போ ஜாக்கி அவனோட வாட்சை பார்க்குறான். அதில் இன்னும் மணி 11 ஆகலை. என்ன 11 மணிக்கு முன்னாடி டார்க் ஹேண்ட் வந்து திருட வந்துட்டானுங்கன்னு சொல்லி அவளை கேட்குறான். டார்க் ஹேண்டா? நான் எந்த கும்பல்லையும் கிடையாது. நான் ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான திருடி. மாஸ்க்கு கலட்டினா மியூசியமில் காலையில் ஸ்பை கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு. இப்போ அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. என்னோட பேர் வைப்பர்னு சொல்கிறா. நாம கல்லிராணின்னு கூப்பிடுவோம். நீ யாரை வேணா இருந்துட்டு போ. இந்த மியூசியமுக்கு வந்து திருட வந்திருக்க. போலீஸை கால் பண்ணவா? போலீஸை கால் பண்ணால் நீங்கள் தான் மாட்டுவீங்க சார். ஏய், ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்காத. சாரி. இப்போ அலாம் அடிக்குது. 2 பேரும் கீழே கிடக்கிற பேக் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அந்த செக்யூரிட்டி டோர் க்ளோஸ் ஆக போகும்போது கல்லிராணி அவள் கையில் இருக்க ஒரு கன்னை வச்சு ஷூட் பண்ணுறா. அந்த டோர் மொத்தமாக வெடிச்சு 2 பேரும் வெளியே தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்போ 2 பேருமே அவங்கவுங்க திசையை நோக்கி தனித்தனியாக போகிறாங்க. இப்போ தான் தெரியுது ஜூலி காட்டுற அந்த பேக்குள்ளே பிங்க் பூமா டைமண்ட் இருக்குது. அப்போது மந்திரக்கல் கல்லிராணி கிட்ட போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பைத்தியக்கார ஜாக்கி பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மந்திரக்கலை திருப்பி வாங்குறக்கா மியூசியம் பக்கமே ஓடுறான். போலீஸ் அவனை சுத்திருச்சு. இப்போ அவன் கையில் இருக்க பையை வாங்கி பார்த்தா என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. பார்த்தா ஜூலி அந்த பிங்க் பூமாவை எடுத்து அவள் கையில் வச்சுருந்துருக்கா. கரெக்டாக டைமும் 11 ஆகுது. டார்க் ஹேண்ட் திருடுறதுக்காக மியூசியமுக்கு வரானுங்க. ஆனால் அங்கே பார்த்தா போலீஸ் ஜாக்கியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து இவனுங்க கண்ணாலே நம்ப முடியல. வேல்மான்ட் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு இருக்கான். ஜாக்கியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பிங்க் பூமாவை திருடினதுனால அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு இருக்கான். ஆமாம், நாங்களும் பார்த்தோம். எங்கள் கண்ணு முன்னாடி தான் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நம்பவே முடியலை. அவன் திருடி இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்கிறானுங்க இவனுங்க. அதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ இந்த லொக்கேட்டரை எடுத்துகிட்டு போ. அவன்கிட்ட அந்த மந்திரக்கல் இருக்கான்னு சொல்லி பாரு. இப்போ அவன் கஸ்டடி ஜெயிலில் தான் இருக்கான். இப்போ அவனை ஈஸியாக பார்க்க விடுவாங்க. போயிட்டு அந்த மந்திரக்கல் இருக்கான்னு பார்த்து அதை எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி ராட்ஸோ கிட்ட அந்த லொக்கேட்டரை கொடுக்குறான். தற்காலிக கைதிகள் காவல் நிலையம். இந்த போலீஸ் ஸ்டேஷன்லலாம் லாயரை கூப்பிட்றதுக்காக ஒரு கால் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஜாக்கிக்கு ஒரு கால் அலோவ் பண்ணுறாங்க. ஜாக்கி நம்ம அங்கிள்கிட்ட கால் பேசுகிறான். டே ஜாக்கி, நியூஸ் பேப்பர் பார்த்தேன்டா. என்ன பிங்க் பூமான்னு எதே திருடி இருக்கியாமா? நமக்கு தேவை அந்த மந்திரக்கல் தானடா. அங்கிள், அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. பக்கத்தில் போலீஸ்லாம் இருக்காங்க. அதை பற்றி பேச முடியாது. கேப்டன் பிளாக் கிட்ட எப்படியாச்சும் இதை பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து என்னை காப்பாற்றணும் ப்ளீஸ். ஆனால் உன்ன மாதிரி ஒரு திருடனை நான் வளர்த்தேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா ஜாக்கி. அங்கிள், எனக்கு ஒரே ஒரு கால் தான் கொடுப்பாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் அங்கிளுக்கு செகண்ட் லைன் வருதுன்னு சொல்லி அதுக்கு போயிட்டாரு. அங்கிளுக்கு ஜாக்கிட்ட பேசிட்டு இருந்த கால் கட் ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, உனக்கு இருக்க ஃபோன் கால் முடிஞ்சிச்சு. உன்னை பார்க்கறதுக்கு ஒரு விசிட்டர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஜூலி தான் அந்த விசிட்டர். ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் ஜாக்கி. நீ கவலைப்படாத, உன்னை நான் வெளியே எடுத்துருவேன் ஜாக்கி. அட சும்மா இரு ஜூலி, நீ எப்படி என்னை வெளியே எடுக்க முடியும்? நீயே ஒரு சின்ன பொண்ணு. ஜாக்கி, என்கிட்ட தான் இந்த பிங்க் பூமா இருக்கு. அதை வச்சு நம்ம கல்லிராணி கிட்ட பேரம் பேசி உன்னை வெளியே கூட்டி வந்துடுறேன். ஜூலி, அப்படிலாம் எதுவும் பண்ணாத. கேப்டன் பிளாக்கே வந்து என்னை காப்பாத்திடுவாரு. முதல்ல இந்த பிங்க் பூமாவை நம்ம போலீஸ் தான் ஒப்படைக்கணும். அப்படி பண்ணா மந்திரக்கல் அவள் எடுத்துட்டு போயிடுவா. அவளே ஒரு கெட்டவ. மந்திரக்கலோட சக்தி எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், கதையே முடிஞ்சு. கள்ளிராணி குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு. கல்லிராணி காலையில் காஃபி குடிச்சிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கா. பார்த்தா ஜாக்கியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு போட்டிருக்கு. இப்போ இவன் அந்த பையில் இருக்க பிங்க் பூமா எடுக்கலான்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே மந்திரக்கல் இருக்குது. இவளுக்கு ஒரே வருத்தம். ஏன்டா தேவையில்லாத ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு இவளுக்கு வருத்தமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த மந்திரக்கல் இலுமினேட் ஆக ஆரம்பிக்குது. அதுலேருந்து அவளுக்கு அந்த சக்தி கிடைக்குது. வேற என்ன, இன்விசிபிலிட்டி தான். கண்ணுக்கு தெரியாமல் மறையிற சக்தி தான் அந்த மந்திரக்கல்லுடைய பவரே. இப்போ ஒரு சிரிப்பு சிரிக்கிறா பாருங்க. இந்த மந்திரக்கல் கரெக்டான ஆள் கையில் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா இவ்வளோ மாதிரி திருடிக்கு இந்த மாதிரி சக்தி இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. கஸ்டடி ஜெயிலில் ஜாக்கியை பார்க்கறதுக்கு இன்றைக்கி 2வது விசிட்டர் வந்திருக்காரு. நம்ம ராட்ஸோ தான் அது. உன்னை நான் அடித்து வாங்கணும்னு விருப்பப்படலை. ஒழுங்கு மரியாதையாக அந்த மந்திரக்கல் இங்கே இருக்குன்னு சொல்லிடு. ஓ, நியூஸ் பேப்பர் பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது அவனுக்கு. நான் திருடினது பிங்க் பூமான்னு சொல்லி போட்டுருந்துச்சே. எனக்கும் அந்த மந்திரக்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ அந்த லொக்கேட்டர் எடுத்து ஜாக்கிக்கு நேரம் அவன் காட்டுறான். அது லைட் எரிய மாட்டேது. நான் தான் சொன்னல நான் எடுக்கலைன்னு சொல்லிட்டு. சீக்கிரம் இடத்த காலி பண்ண. ராட்ஸோ ஜெயிலை விட்டு வெளியில் வரான். வந்தால் அவனோட பாக்கெட்டில் இருந்து அந்த லைட் இலுமினேட் ஆகுது. மறுபடியும் ஜெயிலுக்குள்ளேயே ஏதோ ஒன்று போகிற மாதிரி காட்டுது. அங்கே இருக்க ஒரு போலீஸ் ஜாக்கியை சிறையில் அடைச்சிட்டு சாவி எடுத்து அவர் வச்சுட்டு போகிறாரு. ஜாக்கி ரொம்ப வருத்தப்படுறான். இப்போ அந்த சாவி மட்டும் காற்றுல பறந்து வந்து ஜாக்கியை ஜெயிலிருந்து காப்பாற்றி ரிலீஸ் பண்ணி விடுது. ஆள் பயத்தில் உச்சாவே போயிடும் போல. இப்போ ஒரு குரல் மட்டும் கேட்குது. பார்த்தா அந்த குரல் கல்லிராணியோடது. அவள் சொல்கிறா, வா சீக்கிரம் உன்னை நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறா. என்ன சொல்கிற, நீ எப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருக்க? ஓ, ஒருவேளை இதான் அந்த மந்திரக்கலோட சக்தியா? போச்சுரா. ஜாக்கி பேசிட்டு இருக்கும்போது அவனுடைய டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுற கல்லிராணி. அந்த போலீஸ் குறுக்கலை வந்து தடுக்க பார்க்குறாரு ஜாக்கியை. ஆனால் அவருக்கு ஒரு 4 அடியை போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஜாக்கியை காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுறா. வெளியே வந்த ஜாக்கியை இங்கேருந்து ராட்ஸோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான் லொக்கேட்டரை வச்சு. கல்லிராணி ஜாக்கியை கூட்டி போன இடத்துக்கு ஜூலி வந்திருக்கா. கோட் சூட்லாம் போட்டுட்டு ஏதோ கேங்ஸ்டர் மாதிரி நின்றுட்டு இருக்கா பாருங்க. ஆக்சுவலாக ஜூலி தான் கல்லிராணிகிட்ட சொல்லியிருக்கா, மந்திரக்கலை நீ எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு பிங்க் பூமாவை தரேன், அதுக்கு பதிலாக நீ ஜாக்கியை வந்து கூட்டிட்டு வரணும்னு சொல்லி பேரம் பேசியிருக்கா. அதனால அந்த மந்திரக்கலையும் டைமண்டையும் இப்போ 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க.
ஜாக்கி சொல்கிறான், வா ஜூலி கிளம்பலாம், நம்ம கேப்டன் பிளாக் வச்சு இதை டீல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த கலிராணி பற்றி பேசவே பேசாத, அவர் ரொம்ப கெட்டவன் சொல்கிறான். இவங்க 2 பேரும் அந்த மந்திரக்கலை எடுத்துகிட்டு போகும்போது அந்த மந்திரக்கலை ஜாக்கி லேசாக தொட்டு பார்க்குறான், நொறுங்கிருது. ஏமாத்திட்டாளே. பின்னாடி திரும்பி பார்த்தா கலிராணி உண்மையான மந்திரக்கலை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டா. ஜூலிக்கு ரொம்ப வருத்தமாயிருது. ஏன்னா இவன் ரொம்ப நல்லவன் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னவே ஏமாத்திட்டாளேன்னு சொல்லி ஜூலிக்கு ரொம்ப சேட் ஆயிருது. இப்போ தான் ஜாக்கி ஒரு டைலாக் சொல்கிறான், தேர் இஸ் நோ ஆனர் அமங் தீவ்ஸ். திருடங்க கிட்ட நேர்மையெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். இப்போது ஜாக்கி ஜூலி 2 பேருமே கலிராணியை தேடி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு, இன்றைக்கி தான் தேங்க்ஸ் கிவிங் ஆச்சுல, இன்றைக்கி பரேட் நடந்துட்டுருக்கு. மந்திரக்கல்லும் எனக்கு தான், பிங்க் பூமாவும் எனக்கு தான் வீட்டுக்கு வந்தா இங்கே வேல்மார்ட் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கான். என்னோட செக்யூரிட்டி சிஸ்டமை தாண்டி எப்படி நீ உள்ளே வந்த? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அந்த பாம்பு மந்திரக்கல்லும் பிங்க் பூமாவும் கொஞ்சம் கிடைக்குமா? சாரி, அதை காசுக்கு விற்கிற ஐடியாவில் நான் இல்லை. நல்லதா போச்சு, நானும் காசு கொடுத்து வாங்குற ஐடியாவில் இல்லை. மந்திரக்கலை எப்படியாவது அவள்கிட்ட இருந்து எடுத்துருன்னு சொல்லிட்டு ஷேடோகான் செய்யவே விடுறான். ஆனால் அவள் மந்திரக்கலை யூஸ் பண்ணி இன்விசிபிளாக மாறிடுறா. இன்விசிபிளாக மாறி பக்கத்தில் இருக்க ஜன்னல் வழியாக பால்கனி மூலமாக தப்பிச்சு வெளியே போகலான்னு பார்க்குறா. வேல்மேன் லொக்கேட்டரை வச்சு அவளை கண்டுபிடிச்சி ஷேடோகான் செய்யவே விடுறான். ஜாக்கியும் ஜூலியும் மந்திரக்கலுக்காக கலிராணி தேடிட்டு பரேடு வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ மேலே பார்த்தா ஷேடோகான்ஸ் வந்து யாரு கூடயோ சண்டை போட்டு இருக்கானுங்க, இன்விசிபிளாக இருக்க ஒரு ஆள் கூட. ஜாக்கி ஜூலியை வேடிக்கை பார்க்க சொல்லிட்டு அவன் அங்கே இருக்க அந்த பெரிய பலூனில் இருக்க கயிறு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவன் ஒரு ஆளாக அந்த பலூனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த பலூனை பிடிச்சி மேலே வந்து கலிராணி ஜஸ்ட் மிஸ் மேலேருந்து விழுக போனா அவளை அப்படியே காப்பாத்தியாச்சு. மந்திரக்கல்லும் ஜாக்கி கைக்கு வந்துருச்சு. கலிராணி சொல்றா, அவளோட பேரு வைப்பர் தானே, பாம்புனாலும் வைப்பர்னு அர்த்தம். ஸோ வைப்பருங்கிறது என்னோட சைனு, பாம்புங்கிறது என்னோட சைன், அதனால அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. எப்படிலாம் மழுப்பு ட்ரை பண்றான்னு பாருங்க. இங்க ஜூலியும் பலூன் மேலே ஏறி வந்துட்டா. இந்த ஷேடோகான்ஸோட ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. ஒரு ஷேடோகான் என்ன பண்றான்னா, ஜாக்கி அட்டாக் பண்றாங்கிற பேர்ல நிஞ்சா பிளேடை எடுத்து விட்டு எறிய அது பலூன் மேலே பட்டு பலூன் ஃபுல்லா காத்து போகி நம்ம ஜாக்கி ஜூலி கலிராணி 3 பேரும் பலூன்லேயே மாட்டிக்கிறாங்க. அந்த பலூன் பறந்து போய் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில் போய் உட்காருது. இதுவே ஒரு கொடுமை. இதில் இன்னொரு பெரிய கொடுமை வேறு நடக்குது. மந்திரக்கல் நழுவி போய் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட காலில் போய் விழுகுது. விழுந்த உடனே அந்த மொத்த சிலையே மறைஞ்சு மாயமாக போயிடுது. மக்கள் எல்லாரும் காணாமல் போன ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜாக்கி ஜூலி கலிராணி 3 பேரும் அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம கலிராணியோட கையில் தான் அந்த பிங்க் பூமா டைமண்ட் இருக்குது. கலிராணி போலீஸோட சைரன் சவுண்டு கேட்டோடனே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜூலிகிட்ட சொல்கிறா. அப்படியே ஜாக்கிட்டையும் சொல்லிட்டு உன்னை கூடி சீக்கிரமே பார்க்குறேன் குழந்தை அப்படின்னு ஜாக்கிட்ட சொல்லிட்டு போகிறா. ஜாக்கி மேலே ஒரு கண்ணு வச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஏய், நீ கூடி சீக்கிரம் பார்க்கலாம் இருக்கட்டும், அந்த பிங்க் பூமாவை முதல்ல கொடுத்துட்டு போ. நீ கொடுக்காம போனீங்கன்னா போலீஸ் இங்கேன்னு ஏதாம பிடிப்பானுங்க. இந்த பக்கம் ஜூலி ஒரிஜினல் பிங்க் பூமா அவள் கையில் வச்சிருக்கா. டூப்ளிகேட்டை தூக்கி கலிராணிட்ட கொடுத்துட்டா போல. கிரிமினல் மைண்ட். இப்போ அமெரிக்கன் போலீஸ் ஜாக்கி ஜூலி 2 பேரையுமே சுத்து போட்டுருது. ஜாக்கி என்ன சொல்றான்னா, என்கிட்ட தான் அந்த பிங்க் பூமா இருக்கு, சாரி இந்தாங்க வச்சுக்கோங்க, என்னைய மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்றான். எதுவாக இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட் கேப்டன் பிளாக் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு சொல்லி அதையும் சொல்லிடுறான். குட், பிங்க் பூமாவை கொடுத்துட்ட. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை திருடி எங்கே வச்சிருக்க? ஐயா, என் கலத்த காணோம், என் கலத்த காணோம், ஐயா, என்